Definition 6.8. Let x be a discrete random variable with the probability mass function PMF. Its expected value is defined by. நல்லா புரிஞ்சுக்கமா. இப்போ நம்ம பார்க்க ஃபார்முலா அவ்வளோதான், சிம்பிளான ஃபார்முலா அவ்வளோதான். E of x equal to கேபிட்டல் ஈனா expected value of equal to summation x px அவ்வளோதான். அதாவது pனா pxனா ப்ராபபிலிட்டி, p of xனா ப்ராபபிலிட்டி. அதை எக்ஸால மல்டிப்ளை பண்ணி என்ன பண்ணுவோம், சம்மேஷன் சம் பண்ணணும். எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு அது எல்லாத்தையும் சம் பண்ணணும், அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லை. அடுத்தது இது வந்து டிஸ்கிரிட்டுக்கு கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் அந்த பிடிஎஃப் அந்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் அந்த இ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அந்த ஃபங்க்ஷன் கொடுப்பாங்களே எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ அதை சப்ஸ்டிட் பண்ணி இன்டகிரேட் பண்ணி போடணும். அதாவது அவங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஸ்கொயர் கொடுக்குறான்னு வச்சுக்கலாம், தான் எஃப் ஆஃப் எக்ஸ். அதை எக்ஸால மல்டிப்ளை பண்ணணும், அப்போ எக்ஸ் கியூப் போயிடும். அப்போ எக்ஸ் கியூப் தான் நம்ம இன்டகிரேட் பண்ணி லிமிட் அப்ளை பண்ணி போகணும். இதை எக்ஸ்பெக்டட் வேல்யூ. அடுத்து வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ வேரியன்ஸ்க்கான என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்க்கலாம். இந்த வேரியன்ஸ் இஸ் த வெயிட்டட் ஆவரேஜ் ஆஃப் த ஸ்கொயர் டிவியேஷன் ஆஃப் ஏ ரேண்டம் வேரியபிள் ஃப்ரம் இட்ஸ் மீன். நம்ம படிச்சிருப்போம், நம்ம வேரியன்ஸ் படிச்சிருப்போம், என்னோட லோயர் கிளாஸஸ்லாம் படிச்சிருப்போம். பாருங்க வேரியன்ஸ் பாருங்க. ஸோ டெஃபினிஷன் 6.9. The variance of x is defined by variance of x equal to summation x minus e of x whole square into p of x. இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கண்டினியூஸாக தான் கொடுத்துருக்காங்க. இது டிஸ்கிரேட்டுக்கு கண்டினியூஸ்க்கு வந்து மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இது குழப்பமாக இருந்தால் ஈஸியாக சொல்கிறேன் பாருங்க. டெஃபினிஷன் 6.10 இதுதான் ஈஸியாக, அதாவது இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. சிம்பிளிஃபை பண்ணால் ஃபைனலாக என்ன ஆன்சர் வருது பாரு, இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். இதான் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா, இதான் ஃபார்முலா. வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸுக்கான ஃபார்முலா இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். சரிங்களா, ரைட்டு. இப்போ இந்த ஃபார்முலாவில் அந்த இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், இ ஆஃப் எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு நம்ம தெரியும். எக்ஸ்பெக்டட் வேல்யூ இருக்கு இல்லையா, அதுதான் இ ஆஃப் எக்ஸ். அதை ஃபைன் பண்ணுற போகிறோம். இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எப்படி ஃபைன் பண்ணணும், அது தெரிஞ்சாதானே நம்ம வேரியன்ஸ் கண்டுபிடிக்கும். அப்போ இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பாருங்க. டிஸ்கிரிட்டா இருந்தா சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு பிஎக்ஸ். ஆக்சுவலாக எக்ஸ்பெக்டட் வேல்யூக்கு என்ன தெரியுமா வரும், எக்ஸ் இன்ட்டு பிஎக்ஸ்னு வருமா, வெறும் ஒரு எக்ஸ் வரும், இதில் எக்ஸ் ஸ்கொயர் வரும், அவ்வளோதான், வேற எதுவுமே டிஃப்ரெண்ட் இல்லை. அதே மாதிரி எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்னு இருக்கும், இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இருந்தால் அது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இ ஆஃப் எக்ஸுக்கு இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயருக்கு எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். இது வந்து கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளுக்கு. ஓகேங்களா, அவ்வளோதான். இதான் பேசிக்கான ஃபார்முலா. நமக்கு என்னென்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு தெரியணும் ஃபார்முலா, டிஸ்கிரிட்டுக்கு கண்டினியூஸ்க்கு. அதே மாதிரி இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயருக்கு தெரியணும், கண்டினியூஸ்க்கு டிஸ்கிரிட்டுக்கு. அடுத்தது ஜென்ரலாக வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளானதான். அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன். அந்த மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷனுக்குள்ள எக்ஸ்பெக்டட் வேல்யூ அதோட ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்க்கலாம். ரொம்ப முக்கியமானது இது, இதுல இருந்து சம்ஸ் கேட்பாங்க. இப்போ இ ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஏ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இ ஆஃப் 5 அப்படின்னா ஆன்சர் வந்து 5. சரிங்களா, கான்ஸ்டன்ட்டுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வந்து அந்த கான்ஸ்டன்ட் அப்படியே போடணும். அப்போ கான்ஸ்டன்டாக இருந்தா சப்போஸ் இ ஆஃப் ஏஎக்ஸ்ன்னு இருந்தால், இப்போ இ ஆஃப் 2x அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன், இது எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த கான்ஸ்டன்ட் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வெளியே எடுத்துட்டு 2 இன்ட்டு இ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதலாம். சரிங்களா, இது வந்து ப்ராப்பர்ட்டி. இ ஆஃப் ஏஎக்ஸ்ன்னு இருந்தால் ஏ இன்ட்டு இ ஆஃப் எக்ஸ். சப்போஸ் இ ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பி அப்படின்னு இருந்தா, இ ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பின்னு இருந்தா ஏ இன்ட்டு இ ஆஃப் எக்ஸ். அதாவது ஒன்றும் இல்லை, இந்த இ ஆஃப் வந்து உள்ள நம்ம தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணால் இ ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் இ ஆஃப் பின்னு வருமா. அதாவது இ ஆஃப் பின்றது கான்ஸ்டன்ட் தானே, இ ஆஃப் பின்னா பி அப்படியே வந்துடும் இல்லையா, பி வந்து கான்ஸ்டன்ட். அதே மாதிரி இ ஆஃப் ஏஎக்ஸ் போது இந்த ஏ வந்து வெளியே எடுத்துக்கலாம் இல்லையா, ஏ இன்ட்டு இ ஆஃப் எக்ஸ். ஸோ அதுதான். அடுத்தது பாருங்க, இஃப் எக்ஸ் கிரேட்டர் than or equal to 0 தென் இ ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் than or equal to 0. அதாவது எக்ஸ் கிரேட்டர் than or equal to 0 இருக்கும் இருந்தால் கண்டிப்பாக இ ஆஃப் எக்ஸும் கிரேட்டர் than or equal to 0. எக்ஸ்பெக்டட் வேல்யூவும் பாசிட்டிவ்ல வரும், நெகட்டிவ்ல கூட வரும். சரிங்களா, நெகட்டிவ்ல கூட வரும் நம்ம. ஆனால் பட் எக்ஸோட வேல்யூ வந்து பாசிட்டிவ் வந்தால், சப்போஸ் ஏதாவது மைனஸ் ஒரு வேலை இருந்தால், எக்ஸோட வேல்யூவில் நெகட்டிவ் வேல்யூ ஏதாவது இருந்தால் நமக்கு இ ஆஃப் எக்ஸ் வந்து மேபி நெகட்டிவ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்தது வி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0. வினா வேரியன்ஸ். இப்போ எக்ஸ்பெக்டேஷன், இப்போ கான்ஸ்டன்ட்டுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் ஆன்சர் சொல்லியிருக்கோம். அதாவது ஒரு கான்ஸ்டன்ட்டுக்கு எக்ஸ்பெக்டட் வேல்யூ வந்து ஏ, அந்த கான்ஸ்டன்டே தான். அதே வேரியன்ஸுக்கு கான்ஸ்டன்டாக இருந்துச்சு, எக்ஸ்பெக்டட் வேல்யூ வந்து 0. கான்ஸ்டன்டாக இருந்துச்சுன்னா அப்போ எக்ஸ்பெக்டட் வேல்யூ வந்து 0 வேரியன்ஸ். சரிங்களா, அடுத்தது இஃப் எக்ஸ் இஸ் ஏ ரேண்டம் வேரியபிள் தென் வி ஆஃப், இப்போ இங்கே எப்படி இ ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பி சொன்னால் அது மாதிரி வி ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பி இருந்தால் என்ன பண்ணலாம், நம்ம ஏ ஸ்கொயர் இன்ட்டு வி ஆஃப் எக்ஸ். பட் பி வந்து 0 ஆகிடும். வி ஆஃப் பி அப்படின்னா கான்ஸ்டன்ட் தானே, இப்போ தானே சொன்னேன் கான்ஸ்டன்ட்னால 0 அப்படின்னா அதனால 0 ஆகிடுது. சரிங்களா, அவ்வளோதான். அடுத்தது கான்செப்ட் ஆஃப் மொமெண்டம் அப்படின்னு மூமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. இந்த டெஃபினேஷன் 6.11 இதையும் படிச்சுங்க. மியூ ஆர் டேஷ் ஈக்குவல் டு இ ஆஃப் எக்ஸ் பவர் ஆர். அதாவது நம்ம வந்து இப்போ இ ஆஃப் எக்ஸ்ன்னு பார்த்தோம், இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னு பார்த்தோம். கரெக்டுங்களா, இ ஆஃப் எக்ஸ், இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இது இ ஆஃப் எக்ஸ் பவர் ஆர், அதாவது ஆர் பவர் வரல நம்ம ஜென்ரலான ஃபார்முலா அது. சரிங்களா, இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்,
இ பவர் அது இ ஆஃப் எக்ஸ் பவர் ஒன்றுனா இந்த இடத்துல வெறும் ஒரு எக்ஸ் யூஸ் பண்ணும், இங்கேயும் ஒரு எக்ஸ் யூஸ் பண்ணும். எக்ஸ் ஸ்கொயர் இருந்தால் இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் யூஸ் பண்ணும். மற்றபடி அதே ஃபார்முலா தான், சம்மேஷன் எக்ஸ் இன்ட்டு பிஎக்ஸ், அதே மாதிரி இங்கே எக்ஸ் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அதே தான். பட் இந்த ஆரை பொறுத்து இந்த இடத்துல வந்து வேல்யூஸ் வந்து பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து டிஸ்கிரிட்டுக்கு, இது வந்து கண்டினியூஸ்க்கு. அடுத்தது இப்போ டைரக்டா சம் போயிடலாம். எக்ஸாம்பிள் 6.12 டிட்டர்மைன் த மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் த ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் ஹேவிங் த ஃபாலோயிங் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குமா. மீன் அண்ட் வேரியன்ஸ் கேட்குறாங்க. ஸோ நம்ம வேரியன்ஸை பற்றி இப்போ தான் சொல்லிட்டோம். ஆனால் மீனுன்னு ஒன்று கேட்குறாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். மீன்னாலும் எக்ஸ்பெக்டட் வேல்யூனாலும் ஒன்று தான். ஸோ அவங்க கொஷினில் எக்ஸ்பெக்டட் வேல்யூ, எக்ஸ்பெக்டேஷன், ஃபைண்ட் த எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு கேட்டாலும் ஒன்று தான், எக்ஸ்பெக்டட் வேல்யூ கேட்டாலும் ஒன்று தான். பாசிபிள் வேல்யூ நல்லா புரிஞ்சுங்க. பாசிபிள் வேல்யூ இந்த மாடலில் வரும்போது பாசிபிள் வேல்யூ, பாசிபிள் அவுட்கம் அந்த மாதிரி கேட்பாங்க. அப்படி கேட்டாலும் அது வந்து மீன் தான். சரிங்களா? மீன்னாலும் எக்ஸ்பெக்டட் வேல்யூனாலும் எல்லாம் ஒன்று தான். வேரியன்ஸ்ன்றது வேரியன்ஸ் தான் கேட்பாங்க. அதில் வந்து எந்த சேஞ்சஸ் இல்லை. ஓகே, இப்போ எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். ஸோ டேபிள் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் 6.12 டேபிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. அவங்களே கொடுத்துட்டாங்க, எக்ஸ் பி ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மீன் ஆஃப் த ரேண்டம் வேரியபிள். என்ன ஃபார்முலா? சம்மேஷன் எக்ஸ் இன்ட்டு பிஎக்ஸ். அவ்வளோதான். இதான் ஃபார்முலா. இங்கே சம்மேஷன் எக்ஸ் இன்ட்டு பிஎக்ஸ்னு ஆக்சுவலாக எக்ஸையும் ப்ராபபிலிட்டி ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். சம்மேஷன் ஆட் பண்ணணும். அப்போ இங்கே எக்ஸ்ன்றதுனா தெரியுங்களா? அது மாதிரி 1 எக்ஸ் பி ஆஃப் எக்ஸ் வந்து 0.15. அப்போ 1 இன்ட்டு 0.5 மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதேமாதிரி 2 இன்ட்டு 0.10 மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதேமாதிரி 3 இன்ட்டு 0.10 அதேமாதிரி எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். அதான் சம்மேஷன் எக்ஸ் பி ஆஃப் எக்ஸ். கரெக்டுங்களா? எக்ஸ்ன்றது இந்த எக்ஸோட வேல்யூ, பின்றது ப்ராபபிலிட்டி ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். சம்மேஷன் இருக்கு இல்லையா, அப்போ ஆட் பண்ணணும். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஆட் பண்ணலாங்களா? நீங்கள் ஆக்சுவலாக அப்படியே கால்குலேட்டரில் மல்டிப்ளை பண்ணி இப்போ 1 இன்ட்டு இதே தான் வரும், 0.15 தான் வரும். இது 2 இன்ட்டு மல்டிப்ளை பண்ணும்போது 0.20 வரும். 3 இன்ட்டு மல்டிப்ளை பண்ணும்போது 0.30. அப்புறம் 4ஆல் மல்டிப்ளை 0.04 வரும் இல்லைங்களா? அதேமாதிரி 5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 0.4 வரும். அடுத்து 6ஆல் இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0.06 வரும். அதே மாதிரி 7ஆல் மல்டிப்ளை 0.35 வரும். அது மாதிரி மல்டிப்ளை பண்ணால் கடைசியாக எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா எக்ஸ்பெக்டட் வேல்யூ என்ன வருது பாருங்கள். எக்ஸ்பெக்டட் வேல்யூ வந்து இ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் 6.56. அவ்வளோதான், இதான் ஆன்சர், வேறு ஒன்றுமே இல்லை. இ ஆஃப் எக்ஸ்னா இன்னும் ரொம்ப பெரிய கஷ்டமானது அப்படின்லாம் நினச்சிக்க வேண்டியதில்லை. சரிங்களா? இ ஆஃப் எக்ஸ்ன்றது என்ன அப்படின்னா இந்த எக்ஸோட வேல்யூவும் ப்ராபபிலிட்டி ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி போடணும். சரிங்களா? அடுத்தது இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ன்றது என்னதுமா? இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ன்றது ஒன்றும் இல்லை, இந்த எக்ஸை ஸ்கொயர் பண்ணிக்கணுமா. ஸ்கொயர் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த ப்ராபபிலிட்டியோட மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இங்கே என்ன இருக்குது, 1 இன்ட்டு 0.15 இருக்கு இல்லையா, இந்த 1 ஸ்கொயர் பண்ணிக்கணும். சரிங்களா? 1 ஸ்கொயர் பண்ணிவிட்டு அப்புறம் 0.15 வரும். அதேமாதிரி இங்கே 2 ஸ்கொயர் பண்ணால் 4 இன்ட்டு 0.10 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அதுதான் இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிடலாம். இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அவங்க கேட்கலையே சார் அப்படின்னா, அவங்க வேரியன்ஸ் கேட்குறாங்க இல்லையா. ஸோ வேரியன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக நமக்கு இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வேணும். சரிங்களா? ரைட். இப்போ பாருங்களேன், பாருங்க 1 ஸ்கொயர் இன்ட்டு 0.15, 2 ஸ்கொயர் இன்ட்டு 0.10, 3 ஸ்கொயர். அந்த எக்ஸை மட்டும் தான் ஸ்கொயர் பண்ணணும், அந்த ப்ராபபிலிட்டியை ஸ்கொயர் பண்ணக்கூடாது. 3 ஸ்கொயர். அதேமாதிரி இந்த 4 ஸ்கொயர் பண்ணி இன்ட்டு 0. ஸோ எல்லாத்தையுமே ஸ்கொயர் பண்ணி மல்டிப்ளை பண்ணிக்கணும். அவ்வளோதான். மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணினா உங்களுக்கு ஆன்சர் வந்து 50.38 வரும். இது வந்து ஆக்சுவலாக இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் தான். சரிங்களா? இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். சரிங்களா? மல்டிப்ளை கால்குலேட்டரில் மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ 5 ஸ்கொயர்னா 25 இன்ட்டு 0.08 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டேர்மும் ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் 50.38 வரும். சரிங்களா? ஓகே. இப்போ நமக்கு வேரியன்ஸ் வேணும். வேரியன்ஸ் ஆஃப் த ரேண்டம் வேரியபிள் வி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னா இது 50.38 மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். இ ஆஃப் எக்ஸ் வந்து 6.536 சாரி 6.56. அப்போ அதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு ஆன்சரு? ஸோ அதை லெஸ் பண்ணி இது ஸ்கொயர் பண்ணி 50.38லேருந்து நம்ம லெஸ் பண்ணிங்கன்னா 7.35 இஸ் ஆன்சர். ஸோ தேர்ஃபோர் மீன் வந்து பார்த்தீங்கன்னா 6.56, வேரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7.35. இது வந்து டிஸ்கிரிட்டுக்கு. சரிங்களா? அடுத்தது பாருங்க. எக்ஸாம்பிள் 6.13 6 men and 5 women apply for a executive position in small company. 2 of the applicants are selected for an interview. Let x denote the number of women in the interview. We have found the probability mass function. ஓகேங்களா? அதாவது எக்ஸ் கொடுத்துருக்காங்க, பி ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹவு மெனி women do you expect the interview pool அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ எத்தனை பேர் கலந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? 6 men அண்டு நல்லா புரியுங்க, 6 men and 5 women அப்ளை பண்ணிட்டாங்க, அந்த இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணிட்டாங்க. அப்போ மொத்தம் வந்து 11 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் how many women do expect the interview pool?
சரிங்களா? எத்தனை உமன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எதிர்பார்க்கலாம். எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க, அதாவது இங்க நல்லா புரியுங்க. இங்க இ ஆஃப் எக்ஸ் மட்டும் தான் கேட்கறான். எக்ஸ்பெக்ட் அப்படின்னு கேட்டாலே இ ஆஃப் எக்ஸ் மட்டும் தான். வேரியன்ஸ்னு கேட்டா தான் நீங்க அதை போடணும். ஸோ பாருங்க, என்ன ஃபார்முலாமா? எக்ஸ் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ், அவ்வளோதான். இதென்ன ஃபார்முலா? சம்மேஷன் பண்ணிக்கணும், அவ்வளோதான். வேற எதுவுமே இல்லை. பாருங்க, 0 இன்ட்டு 2/11 ப்ளஸ் 1 இன்ட்டு 5/11 ப்ளஸ் 2 இன்ட்டு 4/11, அவ்வளோதான். சிம்பிளை பண்ணிங்க. இது 0 மல்டிப்ளை 0 போயிடும். இது ஆக்சுவலாக 5/11 ப்ளஸ் இது ஒரு 4 2 சார் 8/11 ஆட் பண்ணால் 13/11. ஸோ இதுதான் எக்ஸ்பெக்டட். அப்போ எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் உமன் இந்த இன்டர்வியூ பூல் வந்து பார்த்தீங்கன்னா 13/11. ஆக்சுவலாக 13/11 1 பாயிண்ட் சம்திங் வரும். ஓகேங்களா? அப்போ ரெண்டு பேர் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ண போறாங்க. அதில் 6 men அண்ட் 5 women. அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உமனில் வந்து 1 பாயிண்ட் சம்திங் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, எக்ஸாம்பிள் 6.14. Determine the mean and variance of the discrete random variable given its distributions follows. பாருங்க, மீன் வேரியன்ஸ் ரெண்டுமே கேட்டிருக்காங்க. பாரு எக்ஸ். ஆனால் என்ன ஒன்றுனா இங்கே என்ன கொடுத்துட்டாங்கன்னா பி ஆஃப் எக்ஸ் கொடுக்கல. பாருங்க, கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு ப்ராபபிலிட்டி கொடுக்காம ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கொஸ்டினில் முதல்ல ப்ராபபிலிட்டியை கன்வெர்ட் பண்ணணும். கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்லேருந்து ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸாக மாற்றணும். அதாவது கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளாக இருந்தால் நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி போட்டுருவீங்க, கரெக்டுங்களா? ஆனால் இது வந்து டிஸ்கிரிட்டில் டிஃபரன்ஷியேட் பண்ண தேவையில்ல, அப்படியே கழிச்சு போட்டாலே வந்துடும் ஆன்சர். எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்களேன், எப்பவுமே ஃபர்ஸ்ட் வேல்யூ கரெக்டாக தான், அப்படியே போட்டுக்கலாம். எக்ஸ் வந்து 1, நல்லா புரிஞ்சுங்க. எக்ஸ் வேல்யூ 1, 1க்கு ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து பி ஆஃப் எக்ஸ், அதாவது ப்ராபபிலிட்டி வந்து 1/6 தான். அடுத்து 2க்கு என்ன தெரியுமா பண்ணியிருப்பாங்க, 1 and 2 ஆட் பண்ணியிருப்பாங்க, கரெக்டா? அப்போ என்ன பண்ணலாம்னா இந்த 2ல இருந்து இந்த 1/6 லெஸ் பண்ணிட்டா வந்துடும். சரிங்க, இந்த 2/6 இருந்து பாருங்க, 2/6 இருந்து 1/6 லெஸ் பண்ணிட்டா, அதாவது எஃப் ஆஃப் 2ல இருந்து எஃப் ஆஃப் 1 லெஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். வேற எதுவுமே இல்லை. எஃப் ஆஃப் 2 மைனஸ் எஃப் ஆஃப் 1. ஸோ எஃப் ஆஃப் 2 வந்து 2/6 இருந்து 1/6 லெஸ் பண்ணா 1/6. அடுத்தது இந்த தேர்டு வேணும்னு வச்சுங்களேன், இந்த 3/6 இருந்து எதை லெஸ் பண்ணோம், எஃப் ஆஃப் 3 இருந்து எஃப் ஆஃப் 2 லெஸ் பண்ணணும். அது முன்னாடி இருக்கிற டேர்மை லெஸ் பண்ணிடணும், 2/6 லெஸ் பண்ணிடணும். ஓகேங்களா? பாருங்க, 3/6 இருந்து 2/6 வந்து லெஸ் பண்ணிடணும். புரியுதுங்களா? அதாவது நம்ம இருக்கணும் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது ஆட் பண்ணி தான் எழுதுவோம் நம்ம. சரிங்களா? ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே எழுதுவோம். செகண்ட் டேர்முக்கு வந்து ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் சேர்த்து ஆட் பண்ணுவீங்க. தேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு மூணுத்தையும் சேர்த்து ஆட் பண்ணி எழுதிங்க. அப்போ அது என்ன பண்ணுறோம், லெஸ் பண்ணிடுறோம், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? ஸோ அதுதான். ஸோ எஃப் ஆஃப் 4 மைனஸ் எஃப் ஆஃப் 3 வந்து 4க்கு, அதை லெஸ் பண்ண 1/6, எல்லாமே அதே தான் வருது. இப்போ அப்படியே ஒரு டேபிள் போட்டுக்கலாம். பட் தேர்ஃபோர் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், நல்லா புரிஞ்சு. எப்பவுமே டிஸ்கிரிட் இருந்தால் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் சொல்லணும், கண்டினியூஸ் இருந்தால் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் டேபிள் போட்டோம். இதுக்கு அடுத்தது எக்ஸ்பெக்டட் வேல்யூ இ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுலாம் ஈஸி இல்லையா? அதெல்லாம் ஈஸியாக பண்ணி எப்படி ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுவீங்க இல்லையா? 1 இன்ட்டு 1/6, 2 இன்ட்டு 1/6, 3 இன்ட்டு 1/6 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுவோம். சரிங்களா? அதுதான் வந்து நம்ம எக்ஸ்பெக்டட் வேல்யூ அப்படின்றது. கரெக்டுங்களா? முதல்ல ஃபார்முலா வந்து எழுதிக்கங்க. பாருங்க, மீன் ஆஃப் த ரேண்டம் வேரியபிள் இ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் பி ஆஃப் எக்ஸ். சரிங்களா? அப்போ என்ன பண்ண, 1 இன்ட்டு 1/x ப்ளஸ் 2 இன்ட்டு 1/x இன்ட்டு 3 இன்ட்டு 1/x எல்லாமே பாருங்க டினாமினேட்டரி எக்ஸ் 6 இருக்கு. 3 இன்ட்டு 1/6, 4 இன்ட்டு 1/6, 5 இன்ட்டு 1/6, 6 இன்ட்டு 1/6. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம எல்சிஎம் வந்து 6 எடுத்து நியூமரேட்டர் அப்படியே ஆட் பண்ணி பார்க்கலாம். 1 இன்ட்டு 1 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 ப்ளஸ் 4 ப்ளஸ் 5 ப்ளஸ் 6. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு 15, 18, 20, 21, 21 ஸோ 21/6 வரும். 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 7 3s are 21, 2 3s are 6. அப்போ 7/2. அப்போ எக்ஸ்பெக்டட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 7/2. அடுத்தது வேரியன்ஸ் கேட்குறாங்க. வேரியன்ஸ்னாலே முதல்ல என்ன பண்ணும், இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் தெரிஞ்சால் தான் வேரியன்ஸு. அப்போ இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் என்ன பண்ணும், சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ், அதாவது எக்ஸை ஸ்கொயர் பண்ணிடணும். அதாவது இங்கே 1 இருக்குல்ல, 1 2 3 4 6 5 6 இருக்கு இல்லையா, அதை ஸ்கொயர் பண்ணி 1/6 ஆவோட மல்டிப்ளை பண்ணும். அதை தான் பண்ணியிருப்பாங்க. பாருங்கள், 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, இது ஸ்கொயர் பண்ணால் 16, 25, 36. டினாமினேட்டரில் 6 தான், அதில் டவுட் கிடையாது. நியூமரேட்டரில் அப்படியே ஆட் பண்ணுங்க. 1 1 கூட 4 ஆட் பண்ணால் 5, 5 கூட வந்து 9 ஆட் பண்ணிங்கன்னா 14, 14 கூட 16 ஆட் பண்ணிங்கன்னா 30, 30 கூட 25 ஆட் பண்ணால் 55, 55 கூட ஒரு 36 ஆட் பண்ணும். அப்போ 91 வரும். ஸோ 91/6, அவ்வளோதான். அதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது, அதனால் அப்படி விட்டுடலாம். இப்போ தான் வேரியன்ஸ் ஆஃப் த ரேண்டம் வேரியபிள். வேரியன்ஸுக்கு நம்ம ஃபார்முலா v of x ஈக்குவல் டு இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர், இதுதான் ஃபார்முலா. ஸோ இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 91/6 மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் எக்ஸ்பெக்டட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 7/2, அதை சப்ஸ்டிட் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான்.
அதை வந்து ஸ்கொயர் பண்ணணும். 7/2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 91/6 மைனஸ் 49/4. சரிங்களா? எல்சிஎம் வந்து என்ன பண்ணலாம், நம்ம 12 எடுத்துக்கலாம். இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 2ஆல் மல்டிப்ளைனா 182 மைனஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 147. 182ல் 147 நம்ம லெஸ் பண்ணிங்கன்னா 35/12 இஸ் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து வேரியன்ஸ். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே டிஸ்கிரிட் தான் பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? அடுத்து எக்ஸாம்பிள் 6.15. The following information is the probability distribution success. Number of success 0 success, 1 success, 2 success அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கான ப்ராபபிலிட்டி கொடுத்துட்டாங்க. Determine the expected number of success. Expected number of success அப்படின்னா expected value E of x mean. ஓகேங்களா? அவ்வளோதான், சிம்பிளான சம் தான் இது. பாருங்க, உடனே ஃபார்முலா எழுதுங்க. E of x equal to summation x into p of x. என்ன பண்ணலாம், 0 into 6/11 plus 1 into 9/22 plus 2 into 1/22. சரிங்களா? என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் 0 இன்ட்டுனா அதை விட்டுடுங்க, 0 ஆகிடும் ஃபுல்லாக. இதுக்கு வந்து 22, 1 into 9 9 plus 2 into 1 2. டினாமினேட்டர் சேமாக இருக்கலாமா, அப்போ நியூமரேட்டர் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 11/22 கேன்சல் பண்ணலாமா, 11க்கு 22 கேன்சல் பண்ணால் 1/2. 1/2னா 0.5. அப்போ the expected number of success is 0.5, approximately 1 success. அதாவது இப்போ நம்ம அந்த இந்த போன சம் கூட அந்த உமன் சம் கூட பார்த்தோம். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 13/11 அப்படின்னு வந்து ஆக்சுவலாக அப்ராக்சிமேட்டாக அது 1% தான் வரும். அப்ராக்சிமேட்டாக அந்த உமன் சம் கூட அப்ராக்சிமேட்டாக 1% கூட போடலாம். ஆனால் அங்கே போடல. இங்கே கூட பாருங்க, the expected number of success வந்து 0.5, ஆனால் அப்ராக்சிமேட்டில் 0.5க்கு மேலேருந்து 1 நான் எடுத்துடும் இல்லையா, அப்போ 1 சக்ஸஸ். ஏன்னா நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து கொஸ்டின் வந்து 0 சக்ஸஸ், 1 சக்ஸஸ், 2 சக்ஸஸ் அப்படி தான் சொல்லுமே தவிர 0.5 சக்ஸஸ் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நமக்கு வந்து ஒரு வெற்றி கிடைச்சது, 2 வெற்றி கிடைச்சது அப்படின்னா அரை வெற்றி கிடைச்சதுலாம் சொல்ல முடியாது. அரைன்றது ஒரு வெற்றியே கிடையாது இல்லைங்களா? ஒன்று ஜெயிக்கணும், 2 முறை ஜெயிச்சிருக்கலாம், இல்லை 1 முறை ஜெயிச்சிருக்கலாம், பாதி முறை ஜெயிச்சேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதனால அந்த ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறோம். அந்த உமன் கூட அப்படிதான் 1.2 உமன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. சரிங்களா? ஒரு உமன் எக்ஸ்பெக்டட் வந்து ஒரு உமன், இல்லை 1.5க்கு மேலே இருந்தால் 2 உமன், அந்த மாதிரி வந்து நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, எக்ஸாம்பிள் 6.16. An urn contains 4 balls and red, black, green and blue balls. அதாவது ஒரு ஏர்ன்ல 4 balls இருக்கு, ரெட், பிளாக், கிரீன், ப்ளூ கலர்ஸ். There is an equal probability of getting any color ball. What is the expected value getting a blue ball out of 30 experiment with replacement? அதாவது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 4 கலர் இருக்கு இல்லையா, அதில் அதாவது ஒரு கலர், அப்போ 4 கலர் இருக்குன்னா அதில் எந்த கலர் வேணாலும் எடுத்துக்க, ரெட்டு, பிளாக், கிரீன், ப்ளூ எதை எடுத்துக்கிட்டாலும் அதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து 1/4. ஏன்னா 4 கலரில் ஒரு கலர் தான், அந்த ரெட்டுனா 1 தான் இருக்கும், ரெட்டு, ப்ளூனா 1 தான் இருக்கும் 4 கலரில். அப்போ அதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து 0.25. சரிங்களா? டோட்டல் நம்பர் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து 30. ஓகேங்களா? அப்போ எக்ஸ்பெக்டட் வேல்யூ அப்படின்னும் போது நம்பர் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் எத்தனை, 30 இன்ட்டு ப்ராபபிலிட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும், 0.25. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 7.50. The expected value getting blue ball is approximately 7.5 8ன்னு வரும். அப்போ ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா 8 ஆன்சர். இப்போ இந்த சம் வந்து ஏன் சார் இப்படி போட்டிருக்கீங்க, 30 எக்ஸ்பெரிமெண்ட்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இதை எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக போடுறதா இருந்தால் இது எப்படி போடலாம்னா, ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட், ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டு அதுக்கு என்ன வரும், ப்ராபபிலிட்டி 1/4. அடுத்து செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட், இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கு போட்டு போடணும். இந்த மாதிரி நமக்கு டோட்டல் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், நம்பர் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்டு அதுக்கான ப்ராபபிலிட்டி, இது ரெண்டும் தெரிஞ்சாலே எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஈஸியாக ஷார்ட்கட்டில் இப்படி போட்டுடலாம். நம்பர் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் இன்ட்டு ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலா n இன்ட்டு பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக அப்ளை பண்ணி போட முடியும். நமக்கு நார்மலாக எக்ஸ்பெக்டட் வேல்யூ வந்து டோட்டல் டேபிள் கொடுத்தாங்கன்னா போடுவீங்க. பட் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்பர் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் இன்ட்டு ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுவோம். அடுத்தது எக்ஸாம்பிள் 6.17. A fair die is thrown, find out expected value its outcome. பாருங்க, இப்போ டேபிள்ஸே கொடுக்கல, டேபிள்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக போட்டுறோம், எக்ஸ்பெக்டட் வேல்யூன்னு மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி போட்டுறோம். இப்போ டேபிள் நம்ம தான் ஃபார்ம் பண்ணணும். சரிங்களா? டேபிள் வந்து நம்ம ஆக்சுவலாக ஃபார்ம் பண்ணணும். அதாவது a fair die, ஓகேங்களா, a fair die அப்படின்னும் போது ஒரு 6 ஃபேஸஸ் இருக்கும் இல்லையா டைஸ்னாலே. ஃபர்ஸ்ட் வந்து என்னது 1, அதுக்கான ப்ராபபிலிட்டி 1/6. கரெக்டுங்களா? அதாவது நம்ம எக்ஸு பி ஆஃப் ப்ராபபிலிட்டி இது மாதிரி ஆக்சுவலாக டேபிள் போட்டுருக்கணும். இப்போ நமக்கு 1 விழுதுன்னு வச்சுங்களேன், 1 விழுதுன்னா இப்போ டைஸ்னா 1 2 3 4 5 6 வரும். 1 அதுக்கான ப்ராபபிலிட்டி 1ன்னா எத்தனை இருக்கும் அந்த டைஸில்,
6 ஃபேஸில் ஒரு ஃபேஸில் தான் இருக்கும். அதே மாதிரி டூ எத்தனை ஃபேஸில் இருக்குது, அதுக்கும் 1/6. 3 அதுக்கும் 1/6. 4 அதுக்கும் 1/6. 5 அதுக்கும் 1/6. அப்போ எல்லாத்துக்குமே அதே தான் வரும். சரிங்களா? அப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், 1 இன்ட்டு அப்படியே இப்போ ஃபர்ஸ்ட் அவங்க கேட்குறது எக்ஸ்பெக்டட் வேல்யூ தானே கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணலாம், அப்படியே மல்டிப்ளை பண்ணிடுவோம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இ ஆஃப் எக்ஸு எக்ஸு பி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1 இன்ட்டு 1/x, 2 இன்ட்டு 1/x, 3 இன்ட்டு 1/x, 4 இன்ட்டு 1/x, 5 இன்ட்டு 1/x, 6 இன்ட்டு 1/6, 1/x இல்லை 1/6, அதே மாதிரி 6 இன்ட்டு 1/6. ஸோ இப்போ என்ன பண்ண, டினாமினேட்டர் சேமாக இருக்குங்களா, டினாமினேட்டர் எக்ஸ் 6 எடுத்துகிட்டு அப்படியே மல்டிப்ளை பண்ணி வரணும். 1 இன்ட்டு 1 1, 2 இன்ட்டு 1 2, 3 4 ப்ளஸ் 5 ப்ளஸ் 6 அதில் ஆட் பண்ணணும். 15 18 20 21. அப்போ 21/6 கேன்சல் பண்ணிங்கன்னா 7/2. அப்போ 3.5. த எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஃபேர் 6 days இஸ் 3.5. இதெல்லாம் வந்து ரவுண்ட் ஆஃப்லாம் பண்ணக்கூடாது இந்த சம்முக்குலாம். ஸோ ஆன்சர் வந்து 3.5 இஸ் ஆன்சர், எக்ஸ்பெக்டட் வேல்யூ.